வந்து நம்ம மொட்டை மாடியில் கல் உப்பை ஃபுல்லாக காய வச்சிடணும். ஒரு 2-3 டேஸ் காய வச்சு எடுத்துட்டு 4th டே போய் அதை நீங்கள் வந்து தூள் பண்ணி வைக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, சூரியன்லேருந்து வர விட்டமின் டியை வந்து டைரெக்டாக அந்த உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ விட்டமின் டி கம்மியாக இருக்கிறவங்க அதை கூட ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உப்பு அப்படி பண்ணி வச்ச உப்பு தான் எனக்காக. உங்களுக்கு சொன்னது டாக்டர் தானான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க மேடம். டாக்டர் சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னாரான்னு கேட்டுங்க. ஏன்னா அனிமலாலேயோ இல்லைனா ஹியூமனாலேயோ மட்டும்தான் விட்டமின் D3 ஒரு சூரிய ஒளியிலேருந்து எடுக்க முடியும். அது சூரிய ஒளியிலேருந்து கூட இல்லை, யூவிபி லைட்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். அல்ட்ரா வயலட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பி ரேஸ்லேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் அந்த யூவி ஃபில்டர் போட்டிங்கன்னா அப்போ எடுக்கவே முடியாது. நீங்கள் காரில் வந்து யூவி ஃபில்டர் போட்டிருந்தீங்கன்னா கூட எடுக்க முடியாது. காரில் யூவி ஃபில்டர் யூஸ்லாம் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா கூட நீங்கள் காருக்குள்ளே இருந்து நான் சன்லைட் வாங்குகிறேன் எனக்கு டி கிடச்சிரும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதில் யூவி ஃபில்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த யூவி ரேஸ் வந்து உடம்புல படாததுனால நம்மளால் விட்டமின் D3 ஜென்ரேட் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு. சால்ட்டுக்கு உயிர் கிடையாது, அது பண்ண முடியாது. ஹியூமன் தான் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி உப்பை வெயிலில் காய வைக்கணுன்னா உப்பளத்தில் தண்ணியை காய வச்சு அதுலேருந்து உப்பு எடுத்து தான் வராங்க. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே உப்பில் D3 இருக்கணும், திருப்பி அதுக்கு அதை காய வைக்கணும். எனக்கு புரியல. ஸோ நீங்கள் சொல்கிறது தப்பு. உங்களுக்கு சொன்னவரும் தப்பாக சொல்லியிருக்காரு, இல்லைனா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.